அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதம திதி புனர்பூசம் நட்சத்திரம் கூடிய நாளில் தை மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். கடக ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சூரியன், கும்ப ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தட்சிணாயனம் எனப்படும் தேவர்கள் உலகங்களில் 6 மாத இரவு காலம் முடிந்து உத்தரயாணம் எனப்படும் பகல் பொழுது ஆரம்பமாகும் மாதமே மகர மாதம் எனவும் தை மாதம் எனவும் பூஜிக்கப்படுகிறது. தட்சிணாயனம் காலத்தில் மோட்சம் எனப்படும் தேவர்களின் சொர்க்க உலகம், பிரம்ம தேவரின் சத்திய உலகம், பகவான் ஸ்ரீமத் நாராயணன் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ வைகுண்டம், ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனின் திருக்கைலாயம், கந்தவர்களின் உலகம் ஆகியவற்றுக்கு இரவு நேரமாகும். 6 மாத இரவு காலம் முடிந்து பகல் ஆரம்பமாகும் தினமே தை மாதம் பிறப்பாகும். இதனையே உத்தராயண புண்ணிய காலம் எனவும் மகர சங்கராந்தி எனவும் பூஜிக்கிறோம். நமக்கு ஆரோக்கியத்தையும் ஏராளமான பல நன்மைகளையும் அள்ளித்தள்ளும் சூரிய பகவானையும் பொங்கல் தினத்தன்று பூஜித்து வருகிறோம். மகத்தான தெய்வீக பெருமை பெற்ற இந்த தை மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கிய தினங்களை இனி பார்ப்போம். தை 1 14/1/2025 பொங்கல் பண்டிகை. தை மாதம் 2 15/1/2025 மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் என்றால் என்ன? பசுக்களையும் கன்றுகளையும் காளைகளையும் நீராட்டி அலங்கரித்து பூஜிக்க வேண்டிய புண்ணிய தினம். தை 3 16/1/2025 காணும் பொங்கல். பெரியோர்கள் உறவினர்கள் ஆகியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறுதல். தை 5 செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை 6 புதன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை 15 சுக்கிர பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை 23 புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மேஷராசி அன்பர்களை பற்றி பார்க்க உள்ளோம். மேஷராசி அன்பர்களே, தொழிலில் தேவையான வருமானம் வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள் ஏற்றம் பெறுவீர்கள். சிலருக்கு வெளி இடங்களில் முதலீடு செய்யும் வாய்ப்புகளும் தேடி வரும். வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை கிடைக்கும். குழந்தைகள் வழியில் சிறப்பான எதிர்பார்த்த வளர்ச்சி உண்டாகும். மன உளைச்சலில் இருந்து விடுபடுவீர்கள். சரியாக சிந்தித்து செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். பொருளாதாரம் சுபிட்சமாக இருக்கும். பழைய கடன்களை திருப்பி அடைப்பீர்கள். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்கள் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவர்களிடம் அடக்கி வாசிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். யோகா பிராணாயாமத்தை செய்ய தொடங்குவீர்கள். குடும்பத்தில் தாமதப்பட்ட திருமணம் நிச்சயமாகும். அரசாங்கம் அரசியல்வாதிகளிடம் இருந்து எதிர்பார்த்த சலுகைகள் ஆதரவுகள் கிடைக்கும். புதிய வீடு நிலம் வாங்க எடுக்கும் முயற்சிகள் பலனளிக்கும். பூர்வீக நில விஷயங்களில் இருந்து வந்த தீரா பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தில் புதிய உற்சாகம் பிறக்கும். பெற்றோருடன் இருந்த பிணக்குகள் நீங்கி இணக்கம் அதிகரிக்கும். தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்த்து விடுவீர்கள். அலட்சியப்படுத்தியவர்களை விட்டு விலகி இருப்பீர்கள். செல்வம் செல்வாக்குக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழை பாக்கியம் உண்டாகும். செய்தொழிலை சீரிய முயற்சி செய்து விரிவடைவீர்கள். உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்களுடன் இணக்கமாகவும் கனிவுடனும் நடந்து கொள்வீர்கள். நிதானமாகவும் மிதமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களாலும் நன்மை உண்டாகும். புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள். ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டையும் செய்து முடிப்பீர்கள். திறமைசாலிகளுடன் இணைந்து பணியாற்றி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். புதிய விருந்தினர்கள் இல்லம் தேடி வருவார்கள்.
குடும்பத்தோடு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள். மற்றவர்கள் முடியாது என்று விடுபட்ட காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அதன் மூலம் நற்பெயரும் பெறுவீர்கள். உத்தியோகஸ்தரர்களுக்கு வேலையில் சுமை குறையும். உங்களின் வேலைகளை சக ஊழியர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கோரிக்கைகளை கருணையுடன் மேலதிகாரிகள் பரிசீலிப்பார்கள். அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு உண்டாகும். சிலருக்கு விரும்பிய பணியிட மாற்றங்களும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக முடிவடையும். கூட்டாளிகள் நட்புடன் பழகுவார்கள். வியாபாரத்தை பெருக்க புதிய சந்தைகளை நாடி செல்வீர்கள். உங்களின் வியாபார யுக்திகள் சரியான இலக்கை சென்றடையும். போட்டிகள் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது வெளிப்படையாக செயல்படவும். விவசாயிகள் கடினமாக உழைப்பீர்கள். எதிர்பார்த்த விளைச்சலை காண்பீர்கள். புதிய குத்தகைகளை நன்கு யோசித்து எடுப்பீர்கள். நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் பாசன வசதிகளை அதிகமாக பெருக்குவீர்கள். தகுந்த நேரத்தில் தரமான விதைகளை விதைப்பீர்கள். காய்கனிகள் உற்பத்தியாலும் கால்நடைகளாலும் நல்ல லாபம் உண்டாகும். குடும்பத்தில் சுப செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்களை காண்பீர்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உற்சாகமாக மக்கள் சேவையில் ஈடுபடுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். பயணங்கள் செய்ய நேரிடும். கட்சி மேலிடம் ஆதரவாக இருக்கும். சமுதாயத்தில் கௌரவம் கூடும். அரசு அதிகாரிகளும் உங்களை மதிப்புடன் நடத்துவார்கள். கலைத்துறையினர் நுணுக்கங்களை அறிந்து வைத்துக் கொண்டு அவைகளை சமயத்தில் உபயோகித்து வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்களையும் செய்வீர்கள். புதிய மன்றங்களை திறப்பீர்கள். சில பயணங்களை மேற்கொண்டு பயனடைவீர்கள். பெண்மணிகள் சந்தோஷத்தை காண்பீர்கள். கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். குடும்பத்துடன் சுற்றுலா சென்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். வருங்கால திட்டங்களுக்கு அடித்தளம் போடுவீர்கள். பெற்றோரும் ஆசிரியர்களும் பாராட்டுவார்கள். உழைப்பிற்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீர்கள். தன்னம்பிக்கையும் உயரும். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்காக முருகப் பெருமானை வழிபட்டு வரவும். இம்மாதம் முழுவதும் சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவரும் உதவிகரமாக சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேது நிற்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம். சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால் உடல் நலம் திருப்திகரமாக இருக்கும். அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை பாதிக்கப்படும். திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும். சனி பகவானின் நிலையினால் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு வசதியான வீட்டிற்கு இடமாற்றம் ஏற்படும். தற்போது நடைபெறும் தசா புத்திகள் அனுகூலமாக இருப்பின் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் கிடைக்கும். உத்தியோகம் காரணமாகவோ அல்லது நெருங்கிய உறவினரை பார்ப்பதற்காகவோ வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது அவரது ஆட்சி வீடாகும். உழைப்பும் பொறுப்புகளும் அதிகமாக இருப்பின் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் மேலதிகாரிகளின் ஆதரவும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேஷராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாடு நிறுவனங்களில் வேலைக்கு ஆர்வம் இருப்பின் நிறைவேறும். தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்காக ஜீவனஸ்தானத்தில் பலமாக நிலை கொண்டுள்ள சனி பகவானுக்கு மட்டும் பரிகாரம் செய்தால் நன்மை பெறலாம். அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தரிசித்து விட்டு வந்தால் பூரண பலன் கிடைக்கும். இயலாதவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையிலேயே இதை செய்தாலும் அதே பலன்களை பெறலாம். இதை அனுபவத்தில் காணலாம்.